Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனை பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா டைப்பிஸ்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு பலவிதமான காலி பணியிடங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் எல்லாமே வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், என்ன படிப்பு படித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் உங்களுமே அப் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து புரிய வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து ஆன்லைன் சர்வீஸ், அதாவது இ-சேவை ரிலேட்டடாக என்ன சர்வீஸ்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இது எஜுகேஷனுக்கு சம்மந்தமான எல்லா சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மேனுவலாக இ-சேவையிலேருந்து கொடுக்கக்கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மேபி உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், எங்களுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்குது. உங்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி விசிட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கிற முடியும். இதுக்கு நான் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன போஸ்டிங் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் வந்து ஃபஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கெழுத்து தட்டச்சர் அப்படிங்கிற போஸ்டிங்கில் வந்து நிலை 3ல் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி ரேஞ்ச் வந்து 20,600 உங்களுக்கு 65,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பெர் மந்த் சேலரியாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 18 வயசு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ப்ரோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏதாவது இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. பொது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 30 வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிசி, ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 34 வயசு வரைக்கும் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் பிரிவினரை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 37 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனே வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் எவ்வளோ வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டி ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிசி, எம்பிசி, முஸ்லீம், ஓபிசி இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சுருக்கெழுத்து தட்டச்சர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு. அது மாதிரி நம்மளுக்கு ரெண்டாவதாக ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க வேக்கண்ட் வந்து தட்டச்சர் அப்படிங்கிற ரோலுக்கு. இதுக்கான சேலரி ரேஞ்ச் வந்து 19,500 62,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து ஏஜ் லிமிட் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தட்டச்சு படிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து வச்சுருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பள்ளி பயின்றதுக்கான சர்டிஃபிகேட்டு, நன்னடத்தை சர்டிஃபிகேட்டு, தட்டச்சகம் சர்டிஃபிகேட்டு, வயது சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து தமிழில் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரி வந்து கிடையாது, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் தவிர அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணி பாருங்கள். அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 15,700 50,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பெர் மந்த் சேலரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுவுமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து அதிகபட்சம் 37 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதில் இடையில வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க. எப்படிங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், சைக்கிள் ஓட தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான வேக்கண்ட் வந்து இந்த கம்யூனிட்டி பிரிவினருக்கு வந்து வேக்கண்ட் வந்து அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கீழே இது தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? அதே மாதிரி நைட் வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,700 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே சேம் தான். எல்லா போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து மாறுபடும், சரிங்களா? இதுக்கு வந்து படிப்பறிவு அப்படிங்கிறது வந்து சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்களோட ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அப்ளிகண்ட்டுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் எழுதணும். அவங்களுடைய ஜாதி மதம் வந்து தமிழில் எழுதிக்கோங்க. அவங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுங்க. என்ன போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அந்த போஸ்டிங் வந்து கொடுங்க. ஒரே நம்பர்லேருந்து 2 போஸ்டிங் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். தனித்தனியாக ஒவ்வொரு போஸ்டிங்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? விண்ணப்பதாரோட பேர் கொடுங்க, அவங்களுடைய கணவர் பேர் கொடுங்க, நீங்கள் மேரேஜ் இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைனா உங்களுடைய ஃபாதர் நேம் கொடுங்க, உங்களுடைய பிறந்த தேதி வித் வயதோட நீங்கள் வந்து கொடுக்கணும். நீங்கள் ஹையஸ்ட்டாக என்ன எஜுகேஷன் வந்து படிச்சிருக்கீங்களோ அதை கொடுங்க. உங்களுடைய நிரந்தர முகவரி, தற்போது அணுக வேண்டிய முகவரி, உங்களுடைய பணியின் முன் அனுபவம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொடுங்க. இது அனைத்தும் சான்றிதழ்களும் விவரமா அப்படிங்கிறத எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துட்டு சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டாஸ்டட் வாங்கி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்டு பின்னாடி இந்த அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
கெஜெட் ஆஃபீஸரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டணும் அப்படிங்கிறத சொல்லாங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அசல் சான்றிதழை அனுப்ப வேண்டும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அசல் மட்டும்தான் நீங்கள் வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு ரெடி பண்ணி அனுப்புங்க. மற்ற சர்டிஃபிகேட் அதாவது இந்த வயது சான்றிதழ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அந்த புகைப்படத்துன்னு ஒட்டக்கூடிய அந்த நன்னடத்தை சர்டிஃபிகேட்டை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசல் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்றபடி 10th 12th நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஜெராக்ஸ் காப்பி போட்டு தான் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டாச்டை போட்டு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறத அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதேமாரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கேன். செயலாளர் மாநில மனித உரிமைகள் ஆணையம் தமிழ்நாடு எண் 43 PM குமாரசாமி ராஜா சாலை, கிரேஸ்வே சாலை, சென்னை 6,28,000 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் டேரெக்டாக ஷேர் பண்ணலாம். அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.